மெய்ப்பனின் குரல். திரு சி. சாமுவேல், திருமதி டாலி சாமுவேல் துவங்கிய மெய்ப்பனின் குரல் ஊழியம் இந்த ஆண்டு 50 ஆண்டுகளை நிறைவு செய்கிறது. இதன் மூலம் தொலைக்காட்சி ஊழியம், கிராம ஊழியங்கள், சிறுவர் ஊழியங்கள் மற்றும் ஒரிசா, மேற்கு வங்காளம், பீகார் ஆகிய மாநிலங்களில் மிஷனரி பணிகள் நடைபெறுகிறது. இதன் இணை ஊழியமான மக்னாயின் சம்பூரண ஊழியத்தின் மூலம் வட இந்தியாவில் ஆலயங்கள் கட்டுதல், மிஷனரி பணிகள் மற்றும் ஏழைகளுக்கு உணவளித்தல், மேய்ப்பனின் குரல் பத்திரிகை ஊழியம், புத்தக ஊழியங்கள் ஆகியவை நடைபெறுகின்றன. இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபம் செய்வீர்களா? உங்கள் மேலான காணிக்கைகள் மூலம் இந்த ஊழியத்தை தாங்குவீர்களா? இயேசு கிறிஸ்துவனுடைய இனிய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடந்த 50 ஆண்டு காலம் இந்த மெய்ப்பனின் குரல் ஊழியத்தை அழகாக நடத்துவதற்கு கிருபை செய்தார். அதற்காக தேவனுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். இந்த நாளிலும் கூட உங்களோடு வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நான் வாசித்து அதிலிருந்து தியானிக்கலாம் என்று வாஞ்சிக்கிறேன். நமது வாழ்க்கையின் ஓட்டத்தை வேதம் ஒரு ஓட்ட பந்தயத்திற்கு ஒப்பிடுகிறது. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது: பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். அதே போல பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனமும் இவ்வாறு கூடுகிறது: கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். அருமையானவர்களே, நாம் இந்த நாளில் இந்த உலகத்தின் ஓட்டத்தில் நாம் ஒரு பந்தய பொருளுக்காக நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நமக்கு நித்தியமாக நிலைக்கக்கூடிய ஒரு பந்தய பொருளுக்காக இந்த உலகத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்று பவுலடிகார் அநேக இடங்களிலே குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். இந்த நாளிலே நாம் ஒரு வசனத்தை எடுத்து தியானிக்கலாம் என்று இருக்கிறேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் இவ்வாறு கூறுகிறது: ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார் என்று இந்த வசனம் எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். அதில் பாருங்க, அதில் யார் நம்மளுடைய ஓட்டத்தை யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று ஓடி முடித்த பரிசுத்தவான்கள் இன்று தேவ ராஜ்யத்திலிருந்து நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். கோடானு கோடி தூதர்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பார்வையிலே இந்த நாட்களிலே நம்மளுடைய ஓட்டத்தை இந்த உலகத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆக இந்த வசனம் என்னவோ சொல்லுது, நம்ம ஓட்டத்தில் என்னென்ன காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்பதை நமக்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதில் பாரமான யாவற்றையும் அப்படின்னு சொல்லி, பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு, நமது பாரமான நிறைய காரியங்களை நாம் இந்த நேரத்தில் சுமந்து கொண்டே ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய காரியங்களில் கூட நாம் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய உலக பிரகாரமான அந்த பாரத்தை தலையிலே சுமந்து கொண்டு கடந்து செல்கிறதை பார்க்கிறோம். இந்த நேரத்தில் அநேக நம்மளுடைய ஓட்டத்தில் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் உண்டு, எத்தனையோ பாடுகள் உண்டு, எத்தனையோ மன கஷ்டங்கள் உண்டு, எத்தனையோ இழப்புகள் உண்டு, எத்தனையோ தாழ்மைகள் உண்டு. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் மன நெருக்கத்தில் வாழும் பொழுது ஆண்டவர் மேலே அந்த பாரத்தையெல்லாம் சுமந்து வைக்க நமக்கு சங்கீதக்காரன் அறிவுறுத்துகிறார். சங்கீதம் 55:22 இவ்வாறு சொல்லுகிறது: கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. நம்ம இன்னைக்கு ஆண்டவர் மேலே பாரத்தை வைத்துட்டு நம்ம அவருக்கென்று ஓடுகிற ஓட்டத்தில் நம்ம உன்னதமாக ஓடினால் நாம் கடைசியாக நமக்கு வைத்திருக்கிற அந்த பந்தய பொருளை நம்ம
பெற்றுக்கொள்ள முடியும். அவர் தான் பாருங்க நமக்கு சுமை தாங்கி. ஒரு விகடமான ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு பாட்டி வியாபாரத்துக்கென்று தலையில் ஒரு கூடையில் ஒரு பொருளை சுமந்து கொண்டு வெயிலில் நடந்து போயிட்டு இருந்தாங்களா. அது ஒரு கிராமத்து சூழ்நிலை. அப்பொழுது ஒரு மாட்டு வண்டியில் ஒருத்தர் வந்தாராம். அவர் வந்த உடனே பாட்டியை பார்த்து பரிதாபப்பட்டு, பாட்டி என்னுடைய வண்டியில் ஏறிக்குங்க, ஏன் இப்படி பாரத்தை சுமந்துட்டு போகிறீங்க, ஏறி உட்காருங்க அப்படின்னு சொன்னாராம். அந்த பாட்டியும் ஏறி உட்காந்துருச்சான். உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் தூரம் போன பிறகு திரும்பி பார்த்தார் அந்த மாட்டு வண்டிக்காரரு. இந்த பாட்டி தலையில் அந்த கூடையை வைத்து கொண்டு அப்படியே உட்காந்துருந்தாங்களாம். பாருங்க, அந்த சுமையை இறக்குறதுக்கு தான் வண்டியில் ஏற சொன்னாங்க. இவங்க அந்த சுமையை தலையில் சுமந்து கொண்டு வண்டியில் அவங்க ட்ராவல் பண்ணாங்கன்னு அது விகடமாக சொல்லுவாங்க. பாருங்க, நம்மளையும் கூட கர்த்தா இன்னைக்கு நிறைய நேரத்தில் ஆண்டவர்கிட்ட சில காரியத்திற்காக ஜெபிப்போம். ஆனால் அந்த பாரத்தை தலையில் வைத்து சுமந்து கொண்டே போகிறோம். ஆனால் நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் நமக்கு சுமை தாங்கி. ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புத்தகம் 53வது அதிகாரம் 4வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அவர் தான் சுமக்கிறவர். அதனால் நம்ம காரியங்களை அவர் மேலே வைத்து விட வேண்டும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நம்ம இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் தேவனுக்கு தெரியப்படுத்திட்டு அந்த பாரத்தை தேவன்கிட்ட கொடுத்துட்டு நம்ம எப்பயுமே ஃப்ரீயாக ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அதைத்தான் இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது, பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு. அடுத்ததாக இந்த வசனத்தில் இன்னொன்று பார்க்கிறோம், நம்மை சுற்றி நெருக்கியிருக்கிற பாவத்தை தள்ளிவிட்டு. இன்னைக்கு பாருங்க, நம்ம சுவாசிக்கிற காற்றே எல்லாமே பாவம் என்று சொல்லுகிற அளவிற்கு நம்மை சூழ்ந்து இந்த உலகத்தில் அநேக பாவங்கள் நெருக்கி இருக்கிறது. அந்த பாவங்களை நம்ம தள்ளிவிட்டு ஓட வேண்டும். உண்மையானவர்களே, நம்ம இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன செஞ்சிடறோம், எல்லா காரியங்களிலும் நம்ம நம்மை ஒப்பு கொடுத்து விடுகிறோம். இன்றைக்கி அநேக பேர் பாருங்கள், அந்த ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் யோசேப்பை குறித்து பார்க்குறோம். அவன் பாவத்துக்கு விலகி ஓடுகிற, தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்று விலகி ஓடியதை நம்ம பார்க்குறோம். அருமையானவர்களே, அந்த யோசேப்பினுடைய சூழ்நிலையை பார்க்கும்போது அவன் அந்த பாவத்துக்குள்ளே தன்னை உட்படுத்தி இருந்தால் யாரும் கேட்க போகிறதில்ல. அவனுக்கு தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை, கூட பிறந்தவங்க இல்லை, யாருக்குமே தெரியாது. ஆனாலும் கூட தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அவன் அந்த பாவத்தை விட்டு விலகி ஓடினான் என்று நம்ம பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 6:18 வேசித்தனத்திற்கு விலகியோடுங்கள். அதே போல் விக்கிரக ஆராதனைக்கு 1 கொரிந்தியர் 10:14 விக்கிரக ஆராதனை என்ற பொருளாசைக்கு நம்ம விலகி ஓட வேண்டும். ஆக பாலிய இச்சைகளுக்கு விலகியோடு என்று சொல்லி 2 தீமோத்தேயு 2:22 நம்ம பார்க்கிறோம். இப்படியாக விலகி ஓட வேண்டிய காரியங்கள், பாவத்துக்கு நம்ம விலகி ஓட வேண்டும். இன்னைக்கு விலகு அப்படின்னு கூட சொல்லலாம், அதெல்லாம் விலகி ஓடி போக வேண்டும். அருமையானவர்களே, நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம், ஆண்டவரே நாங்கள் பாவத்துக்கு, அது மட்டும் கிடையாது, இதெல்லாம் வெளிப்புறமான ஒரு பாவங்களாக இருக்கலாம். ஆனால் நமக்குள்ள உள்ளுக்குள்ளே பாருங்கள், எரிச்சல், பொறாமை, கசப்பு, சுய பரிதாபம், இப்படிப்பட்ட பாவங்களால் நம்ம அநேக நேரங்கள் அன்றாட வாழ்க்கையில் நம்ம அப்படியே பாவத்தை செய்து கொண்டிருக்கிறோம். இதை நம்ம பாவம் என்பதே உணர்வதே கிடையாது. அதனால் நம்ம இந்த பரம அழைப்பினுடைய பந்தை பொருளுக்காக நம்ம லெக்கை நோக்கி தொடருகிற வேளையில் அந்த பரிசு பொருளை பெற வேண்டும் என்று சொன்னால் பாவத்தை நம்ம தள்ளிவிட வேண்டும். முதலாவதாக பாரத்தை தள்ளிவிட வேண்டும், அதற்கடுத்து பாரத்தை தள்ளிவிட வேண்டும். ஆனால் அடுத்து அந்த வசனத்தில் சொல்லுது, யாரை நோக்கி நம்ம ஓட வேண்டும். பாரத்தை தள்ளிவிட்டு ஓடணும், பாவத்தை தள்ளிவிட்டு ஓடணும். இப்போ யாரை நோக்கி ஓட வேண்டும்? விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கியே நம்ம ஓட வேண்டும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்திலே வாருங்கள் என்று இயேசு சாமி நம்மை அழைக்கிறார்.
அவருடைய பரிசுத்த இரத்தம் எல்லா பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று 1 யோவான் 1:7 நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம்மளுடைய ஓட்டத்தை நம்ம ஓட வேண்டும். முதலாவதாக பாரத்தை விட்டு ஓட வேண்டும், அடுத்தது பாவத்தை தள்ளிவிட்டு ஓட வேண்டும், அதற்கு பிறகு அருமையான இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம்ம ஓட வேண்டும். ஆக இந்த நாளில் நமக்கு போராட்டங்கள் எப்பயுமே இருந்து கொண்டிருக்கும். டிஎல் மூடி சொல்கிறாரு, எனக்கு 60 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, ஆனாலும் இன்றைக்கும் டிஎல் மூடின்ற ஒரு மனுஷனோட எனக்கு போராட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது. அதனால் போராட்டம் இருக்கும், ஆனால் இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் அதை ஒப்பு வைத்து விட்டு பாரங்களையும் பாவங்களையும் நம்ம தள்ளிவிட்டு ஓட வேண்டும். எபிரேயர் 4:15 16 இவ்விதமாக கூறுகிறது. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கிருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். ஆக இந்த உலகத்தில் நம்ம அவரை நோக்கி நம்ம பார்க்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். அதனால் நம்ம அவருடைய இரக்கத்தை பெற்று நம்மளுடைய ஒரே ஓட்டத்தில் அந்த பரிசு பொருளை பரம அழைப்பினுடைய பந்தய பொருளை பெறத்தக்கதாக நம்ம ஓட வேண்டும். பவுல் சொல்கிற மாதிரி நல்ல போராட்டத்தை நம்ம போராடி நம்மளுடைய ஓட்டத்தை முடிக்க வேண்டும். இன்றைக்கு இப்படிப்பட்ட ஓட்டத்தை முடித்த அநேக பரிசுத்தவான்கள் நமக்கு சாட்சியாக நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த நம்ம படித்த வசனங்களுக்கு முந்திய சில வசனங்களை முதல் அதிகாரத்தில் 11வது அதிகாரத்தில் சில வசனங்களை நம்ம படித்து பார்க்கும் பொழுது பார்த்தோம்னா எத்தனையோ பரிசுத்தவான்கள், இப்படி போன பரிசுத்தவான்களுக்கு துன்பங்கள், பாடுகள், கஷ்டங்கள் எல்லாம் இருந்திருக்கு. வாளால் வெற்றி இருக்கிறாங்க, அவர்களை சிரச்சேதம் பண்ணியிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டில் அவர்கள் இருந்திருக்கிறாங்க. ஆனாலும் கூட அவர்கள் இந்த ஓட்டத்தை, பாவத்தை தள்ளிவிட்டு, பாரத்தை தள்ளிவிட்டு அவரையே நோக்கி ஓடி அந்த பரிசு பொருளை அடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களை, நீங்களும் நானும் அப்படிப்பட்ட பரிசு பொருளை பெறுவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோமா? அப்படியே தலைவணங்கி நம்ம ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான ஆண்டவரே, இந்த வேளையிலே ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் சுவாமி. ஐயா ஆண்டவரே, இந்த டிவி முன்னால் உட்கார்ந்து அமர்ந்து ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு அருமையான பிள்ளைகளையும் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற சுவாமி. அவர்கள் இந்த நாளிலே எடுத்த தீர்மானம் பாவத்தை தள்ளிவிடவும், ஆண்டவரே பாரத்தை தள்ளிவிடவும், ஆண்டவரே இன்னும் கத்தாவே ஆண்டவரே உம்மையே நோக்கி ஓடவும் ஆண்டவரே எடுத்திருக்கிற தீர்மானங்களிலே அவர்கள் தோற்காமல் கத்தாவே கடைசி வர ஓட நீர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே கத்தாவே ஆண்டவரே பிரச்சனைகளுக்காக ஆண்டவரே ஆண்டவரே எல்லா ஆண்டவரே இக்கட்டான சூழ்நிலைகளுக்காக கண்ணீரோடு ஆண்டவரை நிற்கிற பிள்ளைகளுக்கு கத்தாவே நீர் ஆண்டவரே ஒரு பரிபூர்ண விடுதலையை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். சுகவீனப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்முடைய ஆண்டவரே சுகமளிக்கும் வல்லமையுள்ள கரம் ஆண்டவரே இப்பொழுதே தொட்டு கத்தாவே அந்த பிள்ளைகளுக்கு சுகத்தை தர வேண்டுமா அந்த இடத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. நல்ல போராட்டத்தை போராட ஆண்டவரே, ஓட்டத்தை ஓட ஆண்டவரே, நாங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். எங்கள் முகவரி: மேய்ப்பனின் குரல், 518 பாரதிதாசன் தெரு, கமலாட்சிபுரம், வேலூர் 632002. எங்களை தொடர்பு கொள்ள விரும்புவோர் திரையில் காணும் எண்களை தொடர்பு கொள்ளவும்.